முஃமின்களுடைய பண்பு. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய வணக்கத்தை பற்றி சொல்லி வரும் பொழுதெல்லாம் வாழ்க்கையின் நடைமுறையிலே பேண வேண்டிய அதபுகளையும் ஒழுக்கங்களையும் அடுத்து அல்லாஹ் சொல்வான். இந்த குர்ஆனுடைய பாணி. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுகையில் அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக நிற்பார்கள்னு சொன்னான். அதுக்கடுத்து சொல்றான் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். தேவையில்லாத விஷயங்களை விட்டு அவர்கள் நீங்கி இருப்பார்கள். அவர்கள் இஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா அவருடைய அமானிதங்களை பேணி நடப்பார்கள். எங்கெல்லாம் வணக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி வருகிறானோ அதை தொடர்ந்து வாழ்க்கையில் நாம் பேண வேண்டிய அளவுகளையும் குண இயல்புகளையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தே சொல்லி வருகிறான். அப்படி சொல்லி வரக்கூடிய ஒன்றில்தான் இன்று ஓதப்பட்டதிலேயும் அல்லாஹ் வணக்கங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைகளை சொல்லக்கூடிய அந்த ஒன்றில் ஒரு 2 தன்மைகள் மூமின்களிடத்தில் இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று அவருடைய அமானிதத்தில் பொறுப்பு, இன்னொன்று வாக்குறுதியில் பொறுப்பு. வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹதிஹிம் ராஊன். அவருடைய அமானிதங்களிலேயும் வாக்குறுதிகளிலேயும் கவனமாக இருப்பார்கள், அதை பேணி நடப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அமானிதம்னா என்ன? யாராவது தொட்டுக்கிட்டு கொடுத்து வச்சு திரும்ப எனக்கு தரணும்னு சொல்லி கேட்டா கொடுக்கறது, அதுவும் அமானிதம் தான். பொருள் எதையாவது கொடுத்து வச்சு நான் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன் என்று சொல்லி திரும்ப கேட்டா அந்த பொருளை கொடுக்கறது அமானிதம் தான். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களேன், மதீனா பட்டணத்திற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னாலே ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே மக்காவாசிகள் அவரிடத்தில் கொடுத்து வைத்திருந்த பொருள்களை எல்லாம் அந்த அமானிதங்களை திரும்ப ஒப்படைத்து விட்டு நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி அனுப்பி சொன்னார்களே, இது அமானிதம். அதனாலே அமானிதம் என்பது பொருள்களை கொடுத்து வைத்தாலும் பணங்களை கொடுத்து வைத்தாலும் அதையெல்லாம் திரும்ப ஒப்படைப்பது என்பது உயர்ந்த நடைமுறை. அது வெறும் பொருளாதாரம் பணம் என்பது மாத்திரமல்ல, வியாபாரத்திலும் அமானிதம் தேவை. வியாபார ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம், அதிலேயும் அமானிதம் என்பது தேவை. அத்தாஜிரு சதூகுல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உண்மையாளரான நன்னம்பிக்கை உள்ள ஒரு வியாபாரி நாளை நபிமார்களோடும் சித்தீகீன்களோடும் இருப்பார் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய தரஜா! சித்தீகீன்களோடும் நபிமார்களோடும் சேர்ந்து இருப்பார். 2 பண்பை சொன்னார். அத்தாஜிரு சதூக் அல் அமீன், உண்மையாளர், நன்னம்பிக்கையாளர். நம்பிக்கையாளர், அவரை நம்பி எதையும் செய்யலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கையாளரான உண்மையாளர் நபிமார்களோடு சேரும். வியாபார காரியங்கள்லையும் அந்த நேரத்திலே அமானிதங்கள் பெறணும். பொருளாதாரத்தை பொருள்களை கொடுத்து வைத்து வாங்குவதில் மாத்திரமல்ல அமானிதம், வியாபார காரியங்களிலேயும் அமானிதம் என்பது தேவை. வியாபாரத்துல மாத்திரமல்ல, இந்தியாவுல இஸ்லாம் பரவுனதுக்கான காரணம், இந்தியாவிலையும் சரி மலேசியாவிலையும் சரி இந்தோனேஷியாவிலையும் சரி இஸ்லாம் அங்கே எப்படியெல்லாம் பரவியது என்ற வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தால், இந்தோனேஷியாவுக்கு இந்தியாவிலிருந்து சென்ற 9 வியாபாரிகள் அவர்கள் தான் இந்தோனேஷியா முழுவதும் இஸ்லாம் ஆகுவதற்கு, இந்த உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு இதுதாங்க இந்தோனேஷியா. அந்த இஸ்லாம் ஆகுவதற்குண்டான காரணம் இந்தியாவிலிருந்து சென்ற 9 வியாபாரிகள் என்பது வரலாறு. அதனால வியாபாரத்திலையும் அமானிதத்தை பேண வேண்டும். அதே போல அமானிதங்கள் பேண வேண்டியது அதுல மாத்திரமல்ல, ரகசியத்திலையும் அமானிதத்தை பேணும். யாராவது நம்மள்ட்ட ஒரு ரகசியம் சொல்றாங்க, சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஒருத்தரையும் சொல்லாதீங்க, இவர்களையும் ஒருத்தரையும் சொல்லாதீங்கன்ற ரகசியத்தையும் அஸ்ரார்களையும் பேண வேண்டும், ரகசியங்களையும் பேண வேண்டும். அதுலயும் அமானிதம். ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஹதீஸ், ஒரு மனிதன் ஒரு ஆள் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க பாக்குறாரு, யாரும் பாக்குறாங்களா? ஒருத்தரும் பார்க்கல, யாரும் பார்க்காம உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறார் என்றால் பொய் அமானத்தம், அது ஒரு அமானிதம்னு சொன்னாங்க. இப்ப அந்த பேஜை நீங்க யார்ட்டையும் சொல்லிட்டு கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு ரகசியம் என்று சொல்லி ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னாலோ, ரகசியம் என்பது ஓரவர் உங்களுக்கு சொன்னாலோ, அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அமானிதத்தை பேண வேண்டும். அது ஒரு முஃமின்களுடைய பண்பு. இன்னல்லாஹ் யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதங்களை நீங்கள் நிறைவேற்றும் என்று அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அவ்வியாத்தில் அமானா, அமானிதம் வீணடிக்கப்பட்டால் பன்ததிரி ஸா, கியாமத்தில் அறிவிச்சிருச்சு அர்த்தம், கியாமத் வந்துருச்சுன்னு சொன்னான். அதனால அமானிதங்களை பொருளாதாரத்திலே, பொருள்களிலே, வியாபாரங்களிலே, நம்மிடத்தில் சொல்லி வைத்த ரகசியங்களிலே, அது மாதிரி உள்ள காரியங்களில் எல்லாம் அமானிதத்தை பேண வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அது மாதிரி இதை போலவே ஒப்பந்தமும் வாக்குறுதியும். ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வாக்குறுதி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால்
அந்த வாக்கு இன்னல்லாஹதகான மஸ்கூலா, செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தங்களை வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அது குறித்து கியாமத்தில் கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாஹதகான மஸ்கூலா, அது குறித்து கியாமத்தில் கேட்கப்படும். எனவே சும்மா போற போகிற ஒண்ணு சொன்னா அப்படிங்கிறது அல்ல. ஒரு மூமின் சொன்னார், யார் விஷயத்தில் சொன்னாலும் சரி, அவங்க விஷயத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். லா தீன லிமன் லா அஹ்த லஹு, யார் ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லையோ அவர்களிடத்தில் தீனே இல்லைன்னு நாங்க சொல்றாரு. லா தீன லிமன் லா அஹ்த லஹு. அதனால அது விஷயத்திலே ஒப்பந்தங்களை, அது மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஒப்பந்தம்ங்கிறது அல்லாஹ் ரசூலோடு உள்ள ஒப்பந்தம்ங்கிறது இருக்குது, அடியார்களோடு உள்ள ஒப்பந்தமும் இருக்குது. அல்லாஹ்விடத்துல நம்ம ஒரு ஒப்பந்தம் பண்ணிருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் இந்த காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா, இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன் என்றால் நான் இப்படி செய்ய பாரு, முடிஞ்சதோடு அதை மறந்துடக்கூடாது. அல்லாஹோட ஒரு ஒப்பந்தம் பண்ணாருன்னு சொன்னா அந்த ஒப்பந்தத்தை என்ன செய்யணும், ரொம்ப நாளா நடக்காம இருக்குதுங்கிறதுனால இவர் எதையாவது ஒண்ணு அல்லாட்ட ஒப்பந்தம் போடுறாரு, இப்படி ஒரு காரியத்தை செய்யறார் என்றால் அந்த ஒப்பந்தத்தை வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தொடரான சிக்கல்கள் யாருக்காவது ரொம்ப வந்துகிட்டே இருக்குதுன்னா அவங்க பல்வேறு விதமான ஒப்பந்தங்களை ரப்போடு செய்திருப்பார்கள், நிறைவேற்றாம இருந்திருப்பாங்க. நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியாது. இந்த ரப்போடு பல ஒப்பந்தங்களை செய்திருப்பார்கள், அதை நிறைவேற்றாம இருந்திருப்பாங்க என்றும் பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்வார். அல்லாஹ் ரசூலோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், அதுல அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு ஒரு சஹாபி, செய்தனா அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு, இவங்க பத்ர்ல கலந்துக்கிறல்ல, ஆனா போயிட்டு வந்த பிறகு எல்லாரும் பத்ருக்கு போயிட்டு வந்தவர் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நாயகமே, இந்த வியாபார கூட்டத்தை தடுக்கிறதுக்கு தான் நீங்க போறீங்க அப்படின்னு தான் நினைச்சு நான் அதில் இருந்தனே தவிர எனக்கு எந்த காரணம் இல்லை நாயகமே, பதில் இல்லாம ஆயிட்டனே என்று அவங்க சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்பந்தம் செய்கிறேன், அடுத்து ஏதாவது இப்படிப்பட்ட யுத்தங்கள் வரும் என்று சொன்னால் நான் எப்படி நடக்கிறேன் என் ரப்பு பாத்துக்கிடுவான்னு சொன்னான். அந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேங்கிறத என் ரப்பு பாத்துக்கிடுவான்னு சொன்னான். ரப்போடு உள்ள ஒரு ஒப்பந்தம், ரப்போடு உள்ள ஒரு ஒப்பந்தம். உஹது யுத்தத்துல சுப்ஹானல்லாஹ் சையதுனா அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னந்தனியாக நின்று அந்த கூட்டத்தங்களை எல்லாம் சிதறடித்ததிலே அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு பங்கு முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. தன்னந்தனியாக நின்று அல்லாஹ்வே குர்ஆன்ல அதை பாராட்டி எழுதிட்டான், பாராட்டு ஆயத்தை இறக்கிட்டான். சதகு மா ஆஹதுல்லாஹ் அலை, அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். சதகு மா, அல்லாஹ்விடத்தில் செய்து கொண்ட அந்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள். அல்லாஹ் யார் அந்த ஒப்பந்தம் செய்துட்டு நிறைவேற்றாம அவங்களையும் கண்டிச்சு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிறான். வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ், சில பேர் இருக்கிறாங்க அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் பண்றாங்க, லைனா ஆத்தானா மின் ஃபத்லிஹி ரப்பே, நிறைய துட்டுலாம் வந்துச்சுன்னா, பணம் எல்லாம் நிறைய வந்துச்சுன்னா, சத்தக்க நான் வாரி வழங்குவேன், நான் அது கொடுப்பேன் இது கொடுப்பேன் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் போட்டாங்க. வராதுன்னு நினைச்சுக்கிட்டே என்னமோ தெரியல, அப்படி ஒரு ஒப்பந்தம் எல்லாம் போட்டாங்க. பலம்மா அத்தாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் அள்ளி கொடுத்த பொழுது பகிலு பி, கஞ்சத்தனம் செய்தார். அல்லாஹ் சொல்ற கஞ்சத்தனம் செய்தார், முனாஃபிகீன்களின் கூட்டத்தில் சேர்ந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். அதனால ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது முஃமின்களுடைய உண்மையான சிறந்த பண்பு என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அது மாதிரி அடியார்களோடு அல்லாஹ் ரசூல் இடத்துலங்கிறது மாத்திரமல்ல, அடியார்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம், அவர்களோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம், எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் சரியாயிடுச்சு, ஏன் மாறுறாங்கன்னு தெரியல, திடீர்னு விட்டுட்டு போயிடுறது. ஒப்பந்தம் பண்ணியாச்சுன்னா அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும், வாக்குறுதி செய்தாச்சுன்னா அந்த காரியத்தை நிறைவேற்றி விட வேண்டும். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவினுடைய வெற்றியின் பொழுது வந்தார்கள் அல்லவா, உஸ்மான் இப்னு தல்ஹா சாவி கொடுக்க மறுத்தாரு, நான் உள்ள பேர் 2 ரக்காத் தொழுதுட்டு வர்றேன்னு சொன்னாங்க, சாவி கொடுக்க மறுத்தாரு. அந்த நேரத்தில் இதற்கு உஸ்மான் இப்னு தல்ஹா இடத்தில் சொன்னார்கள், லஅல்ல யௌமன் யதீனி, ஒரு நாள் வரும் இது மாதிரி நீ என்கிட்ட வருவீங்கன்னு சொன்னாங்க. லஅல்ல யௌமன் யதீனி, இது மாதிரி ஒரு நாள் வரும், நீங்க என்னிடத்துல வருவீங்க, இப்ப நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நீங்க வருவீங்க ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க. பின்னால் வரலாறு, பெரிய வரலாறு நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். பின்னால் தரத்து செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் வெற்றியாளராய் வந்த பொழுது மக்கமா நகரத்தினுடைய கஅபாவின் சாவியை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் கேட்டு இருக்கின்ற நேரத்திலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தனா உஸ்மான் இப்னு தல்ஹா இடத்துல கொடுத்தாங்கன்னு மாத்திரமல்ல,
ஹாக்கிம் இஃப்தாஹக்கயா உஸ்மான் ஹாலிதத்தன் தாலிதத்தன், நிரந்தரமாக உங்களிடத்திலும் உங்கள் பரம்பரை இடத்திலும் கியாமத்து வர தரேன்னு சொன்னாங்க. கியாமத்து வரை உங்களுடைய குடும்பத்தில தான் இருக்கும். யாராவது பறித்தார் அநியாயக்காரன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு முஅஜிஸா இன்னைக்கு உலகத்துல நிலை நிற்கக்கூடிய அற்புதம் அது. அதனால அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்பாஸ்கள் தான் ரொம்ப அற்புதத்தை கேட்டாங்க. நாயகமே, அது எங்கிட்ட தந்தா என்ன, எங்க குடும்பத்தை தந்தா என்னங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது அது யௌம பிர்ரின் வ வஃபா, இது சிறந்த நாள், வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே இது உன்னதமான ஒரு நாள் சொல்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்களோடு செய்து கொண்ட ஒரு ஒப்பந்தம். அப்படி ஒரு நாள் வரும், நீங்க என்கிட்ட வருவீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்கல, ஆனா நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை ஸல்லல்லாஹு கொடுத்த காரணத்தினால அவர்கள் எண்ணிய காரணத்தினால் அதை நிறைவேற்றினார். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஒப்பந்தங்கள் செய்தாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை தாண்டிதான் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டிய நிலை என்பது இருந்தது. உதாரணமாக சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு இடத்துல சொன்னாங்க. சையதுனா ஜாபிர் ரலியல்லாஹு இடத்துல சொன்னாங்க, ஜாபிர் அவர்களை, லவ்ஜா மாதுல் பஹ்ரைன், பஹ்ரைன் நாட்டினுடைய செல்வம் ஹசானா ஒரு தடவை நம்ம இடத்துல எல்லாம் வந்து குமியும். அப்படி குவிகின்ற நேரத்திலே என்னக்கு கதா கதா கதா, அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அள்ளி கொடுத்தேன், இவ்வளவு உங்களுக்கு தரப்படும் அந்த நேரத்தில் இப்படி இப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு வஃபாத்துக்கு முன்னால சித்திக் நாயகத்துடைய காலத்துலதான் பஹ்ரைன் வெற்றி கொள்ளப்பட்டு ஏராளமான செல்வங்கள் வந்தது. அதில் செய்தின அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த நேரத்துல சொன்னாங்க, மன் கான லஹு ஈதத்துன் ஃபல்யாத்தினா, யாருக்காவது ரசூல் கொடுத்த வாக்குறுதி இருந்தால் இங்க வரணும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு வாக்குறுதி கொடுத்தா அவங்க எல்லாம் அங்க வரணும். உடனே ஜாபிர் தான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு இப்படி சொல்லி இருந்தாங்க. அதில் செய்தின அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த திருகத்தை எல்லாம் கையினால் அப்படி குவித்து அள்ளினார். அப்படி அள்ளினாங்க. அது அள்ளி எங்கிட்ட தந்தாங்க. நான் எண்ணி பார்த்தேன், 500 திர்ஹம் இருந்துச்சு. அதில் செய்தின அபூபக்கர் சித்திகள் சொன்னாங்க, இது மாதிரி இன்னொரு 500 எடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி கதா 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 3 தடவை சொன்னாங்க. அதனால 500 தங்க நாணயங்களை எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பின்னாலதான் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்துச்சுன்னா அப்பொழுதும் அந்த வாக்குறுதியை ஒரு முஃமினுடைய பண்பு என்ற காரணத்தினால். அது மாதிரி சுராக்கா அவங்க ஹிஜ்ரத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி துறந்துக்கிட்டு போனாங்க இல்லையா, அந்த நேரத்துல ஒரு கட்டத்துல ரசூல் சொன்னாங்க இல்லையா, கைஃபமி கைதா நபிஸ்த சவாரை கிஸ்ரா நாட்டினுடைய கிஸ்ராவினுடைய மன்னனுடைய மகுடங்களையும் அவனுடைய கை கடகங்களையும், இடுப்புல கையில போடக்கூடிய அந்த கடகங்களை எல்லாம் உங்களுக்கு அணிவித்தால் எப்படி இருக்கும்னா, பின்னால உமர்லானுடைய ஆட்சியில தான் கிஸ்ரா வெற்றி கொள்ளப்பட்டது. அவனுடைய கிரீடம், அவனுடைய கடகங்கள் எல்லாம் வந்த நேரத்துல, அந்த நேரத்தில் ஹஜ்ரத் செய்தினா சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சி ஸல்லல்லாஹு ஹஜ்ரத் செய்தினா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சுராக்கா என்ற அந்த கிஸ்ராவினுடைய மன்னர் நிலத்தில் இருந்து ஒரு சாதாரண ஆயுதாபியான இந்த சுராக்காவிற்கு அல்லாஹ் இதை அணிவித்தானே, ரப்புக்கே இல்லா புகழும்னு அவங்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. அதனால நாம் எல்லாம் சிறந்த மூமின்கள் என்ற அடிப்படையிலே நாம் ஏதாவது அமானிதங்கள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டால், அது மாதிரி வாக்குறுதியையோ மற்றவர்களுக்கு நாம் ஒப்பந்தங்களை செய்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே கவனமா இருக்கிறோம். இது குடும்ப ஒப்பந்தமா இருக்கலாம், திருமண ஒப்பந்தமா இருக்கலாம், தொழில்துறை ஒப்பந்தமா இருக்கலாம், பிற சமயத்தவர்களிடத்தில் செய்த ஒப்பந்தமாகவும் இருக்கலாம். எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதிலே ஒரு மோமின் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சிறந்த மோமின்களாக நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருவானா. மேன்மையான மூமின்களுக்கு என்னென்ன உயர்ந்த குணங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பாராட்டி சொன்னானோ, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார்களோ, இந்த உயர்ந்த குணங்களை எல்லாம் வாழ்க்கையில் பற்றி நடக்கக்கூடிய உன்னதமானவர்கள் அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.